பாமக மேடையில் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாளைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கிறது அன்புமணி ராமதாஸ் தலைமையில். இந்த விஷயத்தை முதல்ல நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. எப்பொழுது இந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இருவரும் இணைந்து ஒன்றாக பயணிக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் அது அவர்களுக்குள்ளே இருக்கிற முரணை மிகப்பெரிய அளவுக்கு பெருசாக்கி இதையே சில பேர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விடயத்தையும் பார்க்க முடிகிறது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல் அது சிறிய விடயம், இருவரும் அமர்ந்து பேசினால் அது சரியாகிடும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே, இப்போ நிகழ்வுக்கு வருவோம். நாளைய தினம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வு சென்னையில் நாளை காலை ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட நடக்க இருக்குங்க. இதில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணுவாங்க. இது முதல் முறையில் அவர்கள் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ட் சர்வே எடுக்காமல் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு எதிராக இவர்கள் இந்த மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போராட்டத்தை அவங்க வருடந்தோறும் தொடர்ச்சியாக செய்துட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, உண்மையிலே அதனூடாக அவர்களது பலம் என்ன அப்படிங்கிறத தமிழக மக்கள் தெரிந்துக்கொள்ளும். அதே போல் அந்தந்த சாதியினர் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு உயரிய நோக்கம் இருக்குது. ஆனால் சீமான் அவர்கள் கலந்து கொள்வதாக எதிர்பார்க்கப்பட்டது. நேரடியாக அவர் பெயரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. பாட்டாளி மக்கள் கட்சியில் சமூக நீதி மேலே அக்கறை கொண்ட பல்வேறு கட்சி தலைவர்கள், சமூக இயக்கங்களின் தலைவர்கள்லாம் இதில் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த விடயத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் அழைப்பு விடுத்திருந்தது சமூக வலைதளங்களில் பதியப்பட்டிருக்கு. ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் வந்தால் இந்த மேடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அண்ட் தமிழர்கள் ஒன்றிணைவதற்கான காலம் ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது.